இறையன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை பற்றி ஒவ்வொரு பதிவிலும் ஒன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் எந்த நாயன்மார் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கிய நாயனார் அவருடைய வரலாற்றை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாக்கிய நாயனார் எந்த ஊரில் பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கமங்கை அப்படின்ற ஒரு ஊரில் பிறக்கிறாரு. வேளாளர் குலம் இவருடைய குலமாக அவருடைய வரலாறு சொல்கிறது. இப்போ சாக்கிய நாயனார் முதல்ல என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறவா நிலையை எய்த நமக்கு புத்த மதம் தான் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு சென்று புத்த மதத்தை பின்பற்றி முதல்ல வாழ்ந்துட்டு வர்றாரு. அதன் பிறகு தான் அவருக்கு ஒரு விஷயம் தோன்றுது. இப்போ பிறவா நிலை எழுதணும்னா ஒரு உயிர், இப்போ சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது பிறவா நிலை நமக்கு கிடைக்கும், முக்தின்னு சொல்லப்படுகின்றது எப்பொழுது கிடைக்கும்னா, நம்ம செய்த பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே இல்லாத ஒரு சூழல் நமக்கு வரும்போது தான் நமக்கு பிறவா நிலையை நம்ம எழுத முடியும். எப்போ நம்ம ஒரு பாவமும் புண்ணியமும் நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம், ஒரு உயிர் அதனுடைய வினைப்பயனை அனுபவிச்சே தீரும். நாம் இப்போ நினைக்கலாம், இந்த ஜென்மத்தில் நான் இறைவனை வழிபடுறேனே, தினமும் இறைவனை துதி பாடுறேனே, என் மனதால் யாருக்கும் நான் தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனே, ஆனால் எல்லா வித கஷ்டங்களும் எனக்கு சேருதே ஏன் ஆண்டவா அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். ஆனால் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாது. அதனுடைய வினைப்பயனை தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கணும். இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம என்ன பண்ணணும், நல்லதை சிந்திக்கணும், நல்லதையே செய்யணும். நமக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறைவனை வழிபடணும், நல்ல விஷயங்களே நாம் செஞ்சு போன ஜென்ம கர்மாக்களை இந்த ஜென்மத்தில் அனுபவித்து விட்டு அடுத்த ஜென்மத்திலாவது நம்ம முக்தி பிறவாநிலை அடைவதற்கு இந்த ஜென்மாவில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை நம்ம செஞ்சிட்டு இருக்கணும். இதுதான். இப்போ சாக்கியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தத்துவத்தை உணர்ந்த உடனே சாக்கிய நாயனார் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, சைவ சமயத்துக்கு வராரு. இவருடைய வழிபாடே வித்தியாசமாக இருக்குது. இறைவன் எப்படியெல்லாம் நமக்கு அன்புக்குரியவர், கருணை கொண்டவர், கருணாமூர்த்தி எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். சாக்கியருடைய வழிபாடு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தினம் போய் சிவலிங்க திருமேனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாராம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் வெட்ட வெளியில் ஒரு லிங்க சுரூபம் இருக்குது, லிங்க திருமேனியாக சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு. அங்கே ஓடி போய் பார்க்குறாரு. அந்த லிங்க திருமேனியை பார்த்தோன்னே இவருக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி. அது என்ன மகிழ்ச்சின்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? இறைவனை மனதாலும் சிந்தனையாலும் உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் அதை விட ஒரு பெரும் மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறத சொல்லவே முடியாது. அப்படி தான் சாக்கிய நாயனாருக்கு வந்துடுது. அந்த மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்த தெரியல. என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க ஒரு செங்கல் எடுத்து சிவலிங்க திருமேனி மேலே அடிச்சிடுறாரு. அது அவர் வேணும்னு அப்படி செய்கிறது கிடையாது. அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய பக்தி இப்படி வெளிப்படுத்துகிறாராம். தன் மீது கல்லை எறிந்தால் கூட எப்படி பெருமான் நினைக்கிறாருன்னா, ஒரு பூவை எறிந்ததாக நினைத்து தன்னுடைய பக்தன் எறிந்த கல்லை ஒரு பூவாக நினச்சி வழிபாடாக எடுத்துக்கிறாராம். இப்படி தினம் இப்போ மறுநாள் நினைக்கிறார், ஏன் நம்ம கல் எடுத்து இறைவனுடைய திருமேனியில் அடித்தோம், அது தவறாச்சு. அப்புறம் யோசிக்கிறார், நாம் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாம் நாம்பளாம் நடந்துக்கிறது கிடையாது. இறைவன் நம்மளை ஆட்டி வைக்கிறார் இல்லையா? ஆட்டு வைப்பான் யாரோ ஆடாதவரோ கண்ணான்ற மாதிரி நம்ம இறைவன் ஆட்டி வைக்கிறார், நாம் அதுக்கு தகுந்தா போல் ஆடிட்டு இருக்கோம். அப்போ தினம் என்ன பண்ணுறாருனா, சாக்கிய நாயனார் அந்த சிவலிங்க திருமேனி மீது ஒரு கல்லை எடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உணவு உண்றதை ஒரு வழக்கமாக வச்சுட்ருக்கார். இதை போய் இப்போ நாம் நினைக்கலாம், என்ன இது இறைவன் மீது கல் எடுத்து அடிக்கிறது, இது பெரும் பாவமாச்சே, தப்பாச்சே. அப்போ இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் யோசித்து பார்த்தா அப்படி தான் நடக்குது. இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இறைவன் இல்லை, இதெல்லாம் தவறு, நிறைய விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ அந்த நடக்கிறதுக்கும் என்ன காரணம்னா, இறைவனுடைய தாத்பரியம்தான். இப்போ இறைவன் இல்லைன்ற பிரச்சாரம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் இறைவனுடைய வழிபாடு அதிகமாக இருக்கும். இறைவன் இல்லைன்றதை நினச்சி கூட இறைவனை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ இறைவனுடைய திருவருள் அவங்களுக்கும் இருக்குன்றது தான் அர்த்தம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ சாக்கிய நாயனார் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அந்த கல்லை எடுத்து எரியாமல் சாப்பிட்டுடுறாரு.
அன்றைக்கி ஒரு கஷ்டமாக இருக்கு. ஐயோ! இன்றைக்கி நம்ம வந்து போய் இறைவனை பார்க்கவே இல்லையே, லிங்க திருமேனியில கல் எறியாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணுறாரு சாக்கிய நாயனார் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறாரு. போய் ரொம்ப கஷ்டத்தோடு அங்கே நின்று பார்க்குறாரு. கல் எடுத்து எரிய போகும்போது, அப்போ ரிஷப வாகனத்தில் உமையம்மையோட சிவகாம சுந்தரியாக நம்ம நடராஜ பெருமான் வந்து காட்சியளித்து சாக்கிய நாயனாருக்கு முக்தியளித்ததாக அவருடைய வரலாறு நமக்கு கூறுகிறது. இந்த பதிவில் சாக்கிய நாயனாருடைய வரலாற்றை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. திருச்சிற்றம்பலம்.